பயோபிக் கதையா? கூப்பிடு தனுஷை என்கிற அளவுக்கு பயோபிக் கேரக்டருக்கு தனுஷை தேடுகிறது கோலிவுட். நடிகர், இயக்குனர், பாடலாசிரியர், பாடகர், தயாரிப்பாளர் என தனது கரியரில் அடுத்தடுத்த உயரங்களை தாண்டி கொண்டிருக்கிறார் தனுஷ். கோலிவுட் மட்டுமின்றி டோலிவுட், பாலிவுட், ஹாலிவுட் என்று எல்லா மொழிகளிலும் கலக்கி கொண்டிருக்கும் தனுஷ் நடித்து அடுத்து வெளிவர காத்திருக்கும் படம் குபேரா. சேகர் கமுலா இயக்கியுள்ள இந்த படம் தமிழ், தெலுங்கு ஆகிய இரு மொழிகளில் வரும் 20ஆம் தேதி ரிலீஸ் ஆகிறது. தனுஷ் தேர்வு செய்யும் ஒவ்வொரு கதையும் படமும் நிச்சய வெற்றி என்கிற நிலையில் தனுஷிற்காகவே அமைவது போல அவரை தேடி பயோபிக் பட வாய்ப்புகளும் வரிசை கட்டுகிறது. ஏற்கனவே அருண் மாதேஸ்வரன் இயக்கத்தில் இளையராஜா பயோபிக்கில் தனுஷ் நடிக்கும் வேலைகள் நடந்து வருகிறது. இதற்கான திரைக்கதை எழுதப்பட்டு வருகிறது. ராஜாவின் பயோபிக்கில் எந்த குறையும் வந்துவிடக் கூடாது என்பதற்காக இளையராஜாவை அவ்வப்போது சந்தித்து அவரது வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களை கேட்டு உள்வாங்கி வருகிறார் தனுஷ். அதேபோல் அப்துல் கலாமின் வாழ்க்கை வரலாற்று கதையிலும் நடிக்க ஒப்பந்தமாகியுள்ளார் தனுஷ். இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு சமீபத்தில் கான்ஸ் திரைப்பட விழாவில் வெளியிடப்பட்டது. இந்நிலையில் நடிகர் சந்திரபாபு பயோபிக்கில் தனுஷ் நடிப்பதற்கான பேச்சுவார்த்தை நடந்து வருவதாக சொல்லப்படுகிறது. காலஞ்சென்ற சந்திரபாபுவின் சினிமா வாழ்க்கையும் அவரது சொந்த வாழ்க்கையும் பல சுவாரஸ்ய பக்கங்களையும் சோக பக்கங்களையும் கொண்டது. சந்திரபாபுவின் திருமண வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம் ஏற்கனவே அந்த 7 நாட்கள் படமாக வெளிவந்திருக்கும் நிலையில் அவரது மொத்த வாழ்க்கை கதையும் இப்போது படமாக உள்ளது. இதில் சந்திரபாபு கேரக்டரில் நடிக்க பொருத்தமானவர் தனுஷ் மட்டுமே என்று பட தயாரிப்பு நிறுவனம் நம்புவதால் அவரிடம் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார்களாம். ஒருவேளை தனுஷ் அதற்கு சம்மதிக்காத நிலையில் சூரியை நடிக்க வைக்கும் திட்டமும் இருக்கிறதாம்.